Hi friends, Firebase மூன்றாவது வீடியோவில் வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறது Firebase Authentication. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Authentication எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் நாம் நம்மளோட ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் டெவலப் பண்ணும்போது அதுக்கு ஒரு login screen ஒன்று நாங்கள் ஆட் பண்ணுவோம். அந்த login screenல ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Authentication எங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிஃப்ரெண்ட் டைப்பில் அதில் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்னு சொன்னால் அத்தன்டிகேஷன் ஒன்று தான், அதுக்குள்ளே இருக்கிற சைனிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு கூகுள் இருக்குது, ப்ளே கேம்ஸ் இருக்குது, ஐஃபோனில் யூஸ் ஆகிற மாதிரி கேம்ஸ் சென்டர் இருக்குது, அதோட ஃபேஸ்புக், ட்விட்டர், ஜிட்கப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாவா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள்னு சொல்லிட்டு இதில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் டொமைனை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் நமக்கு தேவையான மாதிரி நாங்கள் இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது ஒரு ஜிமெயிலை வச்சு லாகின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்மளோட அப்ளிகேஷனோட நேம் போட்டு அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் போகிற மாதிரி, இல்லைன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிற மாதிரி கூட நாங்கள் இதில் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கெல்லாமே இவங்க ஃப்ரீயாகவே இதில் அத்தன்டிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாத்தையுமே இதில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சில இதுகளுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இதில் எப்படி ஒரு கூகுளோட அத்தன்டிகேஷனை இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ்புக்கோட அத்தன்டிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.